ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க ரெண்டு பேருமே. ரொம்ப கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தது. நீ என்ன லவ் பண்ணுறியான்னு கேட்ட உடனே கட் பண்ண அந்த பாட்டு சூப்பராக இருந்தது. இவன் சிரிச்சா கொஞ்சம் மோகன்லால் மாதிரி இருக்கான் வாய். ஸோ சின்ன மோகன்லால் மாதிரி நீ வந்து நல்லா வரணும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ப்ளசண்ட்டான ஃபேஸு. நல்லாவும் நடிக்க வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். நல்ல நல்ல வசனம் பேசுகிறீங்க, தமிழில் பேசுகிறீங்க ரெண்டு பேரும். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இங்கே மேடையில் இன்னொரு மிகப்பெரிய நடிகர், மலையாளத்தில் இருந்து ஆரம்பித்து தமிழ்லையும் கலக்கிட்டு இருக்கிற தேனப்பன் நடிகர் அவர்களே. அவர் என்னை பற்றி எதுவும் நடிப்பை பற்றி பேசுகிறேன்னு அவர் பின்னாடி வந்து என்னை திட்டிட போகிறான்றதுக்காக. ஏன்னா இப்போ அவர் தயாரிப்பாளர்லாம் இல்லை, பல தயாரிப்பாளரை காப்பாற்றுங்கிற நடிகராக மாறிட்டார். ஆக தேனப்பன் அவருக்கு ஒரு நீங்கள் நடிச்சிருக்கீங்களா இதில்? பரவாயில்ல. நீங்கள் நடிக்காத ஒரு படத்துக்கு இங்கே வந்து இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா பெரிய நடிகர்களுக்கெல்லாம் டேட் கிடைக்கிறது, டைம் கிடைக்கிறது கஷ்டம் இல்லையா செல்வா? ஆமாம். இது ரொம்ப நன்றி சார். எங்கள் இயக்குனர் சங்க உறுப்பினருக்காக நீங்கள் வந்து மேடையில் இவ்வளோ தூரம் இருந்தது நன்றி. தம்பிக நிறைய பேர் இந்த படத்தில். அப்புறம் பரத் வந்திருக்காரு, அவர் நட்புக்காக வந்திருக்காரு. கரெக்டாக பரத் சார்? ஒரு மிகச்சிறந்த நடிகர் அவர். பரத் டான்ஸ் ஆடினா வந்து தமிழ்நாடே ஆடும். அந்த மாதிரி ஒரு ஒன் ஆஃப் த வெரி ஃபைனஸ்ட் ஆர்டிஸ்ட்டு அவர். இந்த வருஷம் மிகப்பெரிய படத்தை பண்ணணும் அப்படின்னு நான் எங்கள் சங்கத்தார்பாங்க. பக்கத்துலேயே உங்கள் டைரக்டர் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவரை வச்சே நீங்கள் பண்ணலாம். திரும்பவும் இன்னொரு படம் பண்ணுங்கள் பழனி மாதிரி. இன்னும் நிறைய ஊர் பேர் அப்படியே யூஸ் பண்ணாமல் இருக்காங்க. டைரக்டருக்கு ரொம்ப குஷி ஆகிடுவார் அவர். போகிற போக்கில் டைட்டில் அப்படியே பைக்கில் போயிட்டு இருக்கும்போது இப்படி பார்ப்பார், காரில் போயிட்டு இருக்கும்போது இந்த ஊர் பேர் வச்சிடலாம், இந்த ஊர் பேர். போகிற வழியில் டைட்டில் வைக்கிற ஒரே ஆள் நீங்கள் தம்பி பேரரசு தான். ஏன்னா செல்வமணி சார் சொன்னீங்கன்னா அவர் யோசனை பண்ண கொஞ்சம் கிராண்டியர். அவர் கொஞ்சம் செலவு, பெரிய செலவு, பெரிய ஆர்டிஸ்ட் வேணும் செல்வமணி சாருக்கு. அவருக்கு நம்மளுக்கு ஒரு வயக்காடு இருந்தால் போது படத்தை முடிச்சுட்டு வந்துடுவேன். வயக்காடு, 4 ஆடு மாடு, ஒரு பின்னாடி ஒரு நல்ல அழகான ஒரு மலை, ஒரு ஆறு, இவ்வளோதான் நம்ம லொக்கேஷன். ஸோ ஆமாம், கூட்டு வண்டி இப்போ கட்ட வண்டி இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ